ஹாய்ங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு பைனாப்பிள் ப்ராஜெக்ட்ட வந்து பார்க்க போறோம். வெரி லார்ஜ் பைனாப்பிள் வந்து நம்ம கிராஃப்ட்டா வந்து செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். லைக் இப்போ அமேசான் அட்டை ஏதாவது ஒரு அது மாரி இருந்ததுன்னா, அத நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேஸ் வந்து ரெட் கலர் ஷீட் எடுத்து அத வந்து நான் வந்து முதல்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து சார்ட் ஃபுல்லாவே பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபார் த பைனாப்பிள்க்கு வந்து எல்லோ கலர் சார்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு பைனாப்பிள் ஷேப் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து என்னென்னா ஒரு பிட்டா ஒரு இந்த லேஸ் அந்த ஓவலும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி அது எப்படி பொறுமையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளம்ஸியாக தான் வரும். பட் எப்படி நம்ம வந்து இது கட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அது அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓரளவுக்கு கிளம்ஸியாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து இதை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து அழகாக அந்த பைனாப்பிளோட அந்த அவுட்லைன் மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைனாப்பிள் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இது கிடச்சதுமே இப்போ இது வந்து நம்ம அப்படியே எடுத்து வந்து அந்த ரெட் கலர் பேஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, பெரிய ஷீட் வச்சு அதில் இது வச்சோம் அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து ரெட்டு, நம்ம பைனாப்பிள் வந்து எல்லோ கலர். ஸோ இது ரெண்டுமே பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து பார்த்தாலும் நம்மளுடைய அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் இது வந்து ரெடி பண்ணேன். ஸோ இதுதான். ஸோ இது இப்போ எடுத்து வந்து நான் அந்த இதில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். இது எடுத்தாச்சு. எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒட்டியாச்சு. ஸோ இது பார்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பேஸ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் நம்ம கிராஃப்டே பண்ண போகிறோம். இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு மேலே வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஒரு பைனாப்பிள் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மள இந்த கிராஃப்ட் வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு நம்ம பண்ண வைக்கலாங்க. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதே குழந்தைங்களுக்காக தான். ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு சின்ன ஸ்கொயர் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லோ கலர்லேயே எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி அதையுமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து ஒட்டுங்க. இதுக்கு இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, பாஸ்தா மாதிரி இருந்ததுன்னா அதை கூட எடுத்து வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். பெண்ணே பாஸ்தா இருந்ததுன்னா. ஸோ இது வந்து அழகாக இப்போ என் குழந்தை தான் வந்து ஒட்டுறான் பாருங்கள். இதை பிடி, இங்கே ஒட்டணும். ஆமாம். அவ்வளோதான். இது ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து க்ராசிங் இதில் வந்து மேலே 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 வெர்டிக்கலாகவோ ஹாரிசான்டலாகவோ பண்ணலை. அதாவது நேராகவோ இல்லை வந்து நம்ம இதுவாகவே வந்து பண்ணலை. நம்ம வந்து சைடில் டயங்கனல் ஸ்பீடில் பண்ணுறோம். நம்ம அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து லுக்கு வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். இந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 இல்லை 25 வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இதில் ஒட்டணும். ஏன்னா இது ரொம்ப பெருசாக பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு செஞ்சு இது ஒட்டினா தான் உங்களுக்கு லுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது இப்போ ஒட்டினதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் வந்து பிளாண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அது மேலே ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் என் குழந்தைய வந்து நான் செய்ய சொன்னேன். அவனும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான். தட்சிடுங்க. இது வந்து சார்ட்டு ஃபுல்லாகவே வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க கிளாஸ்லேயுமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக இதை செஞ்சு கொடுத்ததுனால ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட்டு பைனாப்பிள் ஆக்சுவலாக அவங்க கிளாஸில் வச்சது. பாருங்கள், பிடிச்சிருந்தா